ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பக்கத்தில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களோட மொபைலில் இந்த அப்ளிகேஷன் உபயோகப்படுத்தி நீங்கள் இருக்கிற, அதாவது இப்போ இந்தியா, சவுதி அரேபியா, உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருக்கிற கேமராக்கள், பப்ளிக் கேமரா, அதாவது அந்த வீடுகளில் ஃபிட் பண்ணி கேமரா, கடைகளில் ஃபிட் பண்ணிக்கிற கேமரா, அப்படி ஏகப்பட்ட கேமராக்களை நீங்கள் ஹேக் பண்ணி பார்க்கக்கூடிய, உங்களோட மொபைல்லேருந்தே பார்க்கக்கூடிய வசதி. இது ஒரு பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அப்ளிகேஷன். இதில் ஃப்ரீ வெர்ஷனும் பெய்ட் வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணி லிங்க் வெப்சைட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. டவுன்லோட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களும் டவுன்லோட் பண்ண நினைக்கிற நண்பர்கள் ஷேர் பண்ணிவிட்டு லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பெல் கமெண்ட் இப்படி தான் கிடைக்கும். இதில் இப்படி ஸ்வைப் பண்ணிவிடுங்க. ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது பாருங்கள், ஒரு ரைட் சைடில் ஒரு அம்புக்குறியும் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இப்படி ஒரு டிக் மார்க் இல்லாமல் இருந்தீங்க, அதை கொடுத்து விடுங்க. இதை கொடுத்து விட்டு பாருங்கள், ஒரு பாஸ்போர்ட் சிம்பிள் ஒன்று ரைட் சைடில், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டோன்னே ஓப்பன் ஆயிரும் கேமரா. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். பார்த்தீங்களா, இது இப்போ இது எந்த ஏரியான்னு எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது இப்போ ஒரு இந்தியாவில் இருக்கிற ஏரியாவாக இருக்கலாம். சப்போஸ் இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது லைவாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அது பண்ணும்ல ஏகப்பட்ட இது ஐபி கேமராஸ் இருக்கு. நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த ஏரியான்னு தெரியும். இது இப்போ லைவாக போயிட்டு இது ஒரு பப்ளிக் கேமரா. ஸோ இதை பாருங்கள், இது ஒரு பப்ளிக் கேமரா தான். இது எந்தெந்த ஏரியாவில் தெரியும், அந்தந்த நாட்டில் இப்போ நைட் டைம் ஆகிருக்கு இப்போதைக்கு இதில். ஸோ அது டே டைம் ஆகிருக்கு. இதை பார்க்கணுமா இருந்தால் கண்டிப்பாக நீ பாருங்கள், ஒரு அந்த கேமராவில் போகிறது கூட தெரியுது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். நீங்கள் ஸ்லோவாக பார்த்துக்கலாம். டேட் டு டேக்கு நல்லா பாருங்கள். எத்தனை இது டேட் டைம்ன்ட்டு பாருங்கள். 2016 10ஆம் மாதம் 2ஆம் தேதி 3:51 நிமிஷத்தால் போய்கொண்டிருக்கு. அந்தந்த டைம் ஒவ்வொரு நாட்டுக்கு டைம் வரும். பட் தேதியெல்லாம் ஒன்று தானே. ஸோ நல்லா பார்த்துங்க. இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட லைவாக போயிட்டு இது எந்த நாடுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது இதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் ஏகப்பட்ட நாடு ஒவ்வொரு இது இருக்கு பாருங்கள். இது எஸ்டோனியா, ஸோ கனடா, யூஎஸ்ஏ எல்லாமே இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்க நண்பர்கள் உங்களோட நாட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் கொஞ்சம் அதுக்கு ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அட்ரஸை லிங்க் வீடுக்கு மேலே கொடுக்குறோம். ஸோ அந்த அட்ரஸோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கு உங்களோட இந்தியா எந்தெந்த இடத்துல என்னென்ன அந்த கேமராக்கள் இருக்குங்கிறத அதில் இருக்குது. ஸோ அதில் சர்வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரே ஒரு இதை காட்டுறேன். இந்தியாவிலேருந்து ஒரு இடத்த மட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டாக உங்களோட கூகுள் குரோமுக்கு போங்க. இப்போ ஐம் சாரி, பட் நான் கொடுக்குற லிங்கோட போனீங்கன்னா அது லேஸாக இருக்கீங்க. ஸோ அந்த லிங்க் போனீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுக்குற லிங்கோட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதேமாதிரி தான் பாருங்கள். இதில் ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், ஸ்கோர் 1 இருக்குது தனி மேலே பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 14 ஸ்கோர் இருக்குது. இதில் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இது ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒரு கேமரான்னு சொன்னால் இது ஒரு ரூமில் வைக்கிற ஒரு கேமரா. இது ஒரு என்ன ரூம் அந்த அளவாக தெரியல, உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு அநேகமாக ஒரு ரூம், கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் வைக்கிற கேமரா. இதை ஹேக் பண்ண இருந்தால் இதில் கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு இதில் பாருங்கள், அந்த இது நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரை நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் ஹேக் பண்ணி கொள்ளணும். ஸோ அதை எப்படி ஹேக் பண்ணுறேன்னு சொன்னால் பாருங்கள், அந்த நம்பரை மட்டும் நீங்கள் அந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்களா நம்பர், இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிங்க. சரி, காப்பி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் ரைட் சைடில் ஒரு 3 டிக் மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிச்சுன்னா செட்டிங்ஸ் வரும். அது செட்டிங்ஸில் பாருங்கள், ஸ்கேன் நெட்வொர்க் இருக்குது பாருங்கள். எக்ஸிட் ஹெல்ப் ஸ்கேன் நெட்வொர்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் ஸ்கேனிங் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வரும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ சைடில் ஒரு புது கண்ணாடி ஒன்று இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸ்கேனிங் ஆகும். ஃபுல்லாக ஸ்கேனிங் ஆகி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேனிங் 100% ஸ்கேனிங் ஆகும். ஸ்கேனிங் வந்த பிறகு இதில் மேலே பாருங்கள், அட்வான்ஸ் மோட் மேலே வரைக்கும் பாருங்கள். ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு அட்வான்ஸ் மோட் ரைட் சைடில் வரைக்கும் பாருங்கள்.
அதில் டிக் மார்க் கொடுங்க. கொடுத்தீங்கன்னு வச்சுன்னா இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம், போர்ட் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இதில் பாருங்கள், அந்த நம்பர் இருக்குது தானே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்றது அதை அப்படியே டார்க்காக கிளிக் பண்ணி அந்த நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் நம்பர் இருக்குது தானே, இந்த போர்ட் நம்பர், அதில் இன்னொரு 2 போட்டிருக்கு. போட்டு நீங்கள் இதுக்கு பாஸ்வேர்ட் போடுறதுனா போடலாம், பேர் ஒன்று சேவ் பண்ணி மதிப்பதை கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துச்சுன்னா இது லேர்னிங் ஆகும். லேர்னிங் ஆகி 100% பிறகு அந்த கேமரா உங்களுக்கு ஹேக் பண்ணி விட்டுரும். ஹேக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் முன்னு கிடக்கும். நீங்கள் அதை ப்ளே பண்ணி அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் கிளிக் பண்ணி 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு அந்த கேமரா ஹேக் பண்ணப்பட்டுட்டு, ஸோ ஹேக் பண்ணோன்னே எனக்கு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கிது. 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் கேமராவில். நீங்கள் இப்போ லைவாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது என்ன நாடான்னு எனக்கு அளவாக தெரியுதில்லை. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரியலாக போகுது. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்களே இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். அதுக்கு மைக்ரோஸ்கோப் அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதோட கண்ட்ரோல், ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, திரும்புறது, அப்படி இப்படி எல்லா கண்ட்ரோலும் இதில் வரைக்கும் நீங்கள் பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த கேமரா ஹேக் பண்ண போகிறவங்க சம்திங். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் இப்போ ஒரு கேமரா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேமராவோட வெப்காம் அவடத்தையே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஹேக் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் மட்டும் பயன்படாமல் நண்பர்களுக்கு பயன்படுறதுக்காண்டி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் மேலும் தகவலோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பக்கத்தில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.